ஹாய், வெல்கம் டு ராதாப்பா சமையல். நம்ம ரொம்ப நாள் கழித்து திரும்ப நம்ம குக்கிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மொறு சிக்கன் பார்க்க போகிறோம். பாருங்கள், சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க போகிறோம். பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், உப்பு, இது 3 மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோட லெமன் ஜூஸ், 2 ஸ்பூன் ஆயில், இதெல்லாமே போட்டு இப்போ நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இதுக்கு நீங்கள் போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே போட்டு நம்ம ஒரேதாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற கேப்பில் நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் தேவை. ப்ரெட் க்ரம்ஸ் ஒன்று நீங்கள் கடையில் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு ப்ரெட் பேக்கெட் வாங்கி லைட்டாக தோசைக்கல்லில் சூடு பண்ணி எடுத்து அதை ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு பீஸும் பாருங்கள், எல்லாமே மசாலா நல்லா ரெடி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு லெமன் எல்லாமே ஊறும். இப்போ அடுத்தது நம்ம மைதா, உப்பு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கார்லிக் பேஸ்ட். உங்களுக்கு கார்லிக் பவுடர் கிடச்சதுன்னா கார்லிக் பவுடர் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நான் மைதாக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன். ஆல்ரெடி உப்பு போட்டனால மைதாக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரேதாக போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் என்னால் வீடியோ பண்ண முடியலை. நியர்லி 1 இயர் ஆயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு வீடியோ ரெகுலராக வரும். நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருந்தனால என்னால் பண்ண முடியலை. இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒரேதாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அந்த சிக்கனை எடுத்து இந்த பவுடரில் ஒவ்வொன்றா போட்டு பெரட்டி வச்சுக்கோங்க. ஒன்றா போடணுன்னு கூட அவசியம் இல்லை. எல்லாமே ஒரேதாக போட்டு கூட பெரட்டி வச்சுக்கோங்க. இதுவும் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இது ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் ஃபுல்லாக அந்த சிக்கனில் இறங்கும். 1 ஹவருக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்தே எடுங்க. அதுக்கப்புறம் 3 முட்டை, பால், ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் ப்ரெட் க்ரம்ஸ். நீங்கள் கடையில் வேணால் கூட வாங்கிக்கோங்க. இப்போது இந்த முட்டையில் நம்ம பால் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ சிக்கன் ஒன்றா எடுத்து இந்த முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது ஒரு தட்டில் தனியாக வச்சுடுங்க. இதே மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் திரும்ப நம்ம 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் நமக்கு எண்ணெயில் பொரிக்கும்போது அந்த எண்ணெயில் ப்ரெட் க்ரம்ஸ் விழாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்து பரட்டி வச்சுக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நான் போட்டு டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 1 ஹவருக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் போடுங்க. நீங்கள் இதில் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா ப்ரெட் க்ரம்ஸ் போட்டோன்னா அது கருகிடும். ஸோ அப்புறம் சிக்கன் வேகாது. அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாகவே ஃப்ரை பண்ணுங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணணுன்னு. இது தேங்காய் எண்ணெயில் போட்டனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நுரையாக வருது. பாருங்கள், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எதுவுமே ஒட்டலை. இந்த மாதிரி ஒன்றா திருப்பி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக அது சிக்கன் உள்ளெல்லாம் வேகும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மொறு சிக்கன் ரெடி. இதுக்கு நீங்கள் சீஸ் பவுடர், ஸ்பைசி ஆனியன், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராசஸ். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் நம்ம மொறு சிக்கன் செஞ்சுட்டோம்.
மொறு சிக்கன் ரெடி. ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.